Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம mango dates pudding பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு மாம்பழம் எடுத்துர்க்கேன். dates வந்து ஒரு 1/2 கப் seeds எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். china grass யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு blender நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து mango நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நான் 3 டீஸ்பூன் வந்து சக்கரை போட்டிருக்கேன். ஒரு 100 ml பால் ஊற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையா அந்த சக்கரை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா blend பண்ணிக்கலாம். இதில் வந்து மேங்கோ பல்ப், 100 ml மில்க், சுகர், தேவையான சுகர், இதை வந்து நான் blend பண்ணிட்டு வரேன். இப்போ blend பண்ணியாச்சு. இது ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போ திருப்பியும் பிளெண்டரில் வந்து நம்ம இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் 100 ml வந்து அதுக்கு ஊற்றிட்டேன். இப்போ மிச்சம் வந்து 400 ml வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் இந்த டேட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் இதிலே ஸ்வீட்னஸ் இருக்குது, ஆனாலும் சக்கரை நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து நான் போடுறேன். இதை வந்து நம்ம blend பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் வந்து வெனிலா எசன்ஸும் வந்து நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை வந்து நம்ம blend பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுறேன். இப்போ இதை blend பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த சைனா கிராஸ் வந்து இது வந்து 8 கிராம் இது, அதனால் வந்து நான் பாதியாக வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சோக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதில் வந்து 100 ml தண்ணி ஊற்றுறேன் இது சோக் பண்ணுறதுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் சோக் ஆகட்டும், நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ள. இன்னொரு பாத்திரத்தில் வந்து இன்னொரு வந்து பாதியை வந்து நான் சோக் பண்ணிடுறேன். இது சோக் ஆகட்டும். இப்போ பாலும் டேட்ஸையும் வந்து நம்ம blend பண்ணிட்டோம். இதையும் வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சைனா கிராஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மெல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சுட வச்சிங்கன்னா அப்படியே தான் அதே தண்ணி, ஊற வச்ச தண்ணியே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த தண்ணியை வந்து மெதுவாக வந்து நீங்கள் அப்படியே வந்து கலக்கி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொதிக்க அது கரைஞ்சிரும். கரைஞ்ச பின்னாடி நம்ம உடனே எடுத்துடணும், அவ்வளோதான். இது கரையட்டும்.
இது நல்லா கரைஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற பாதி போட்டோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம அதே போல் கரைச்சிக்கலாம். இப்போ இதுவும் கரைஞ்சிடுச்சு, நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல காய்ச்சினது வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம மேங்கோ பல்பில் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த 2 கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த மேங்கோ வந்து நம்ம ஊற்றிக்க போகிறேன். இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம செட்டாக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து இதை வைக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பாலும் அந்த சைனா கிராஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த வந்து டேட்ஸ் மில்க் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸ் துப்பியெல்லாம் வந்து இருக்கும், இந்த தோலெல்லாம் வந்து சிலது சரியாக அரைப்படாது. அதுக்கு தான் வந்து இது மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ வந்து டேட்ஸ் மில்க் வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ ரெண்டுத்துலையும் நம்ம ஊற்றிட்டோம். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சில்லான பின்னாடி நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ வேறு ஒரு ரெண்டும் வந்து இந்த நிறையா இந்த மில்க் இருக்குது, அதை நான் கொஞ்சம் இருத்துக்கிறேன். இப்போ ஒரு 2 சின்ன கப்லேயும் வந்து ஊற்றுறேன். இப்போ இதையும் வந்து நம்ம சில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நான் வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம். மேங்கோ டேட்ஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. இது நான் வந்து ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சேன். அப்போ நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் வந்து நீங்கள் இது மாதிரியும் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி பாருங்க, நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.